இந்த சீனு 1980s வந்த ஒரு தமிழ் படத்தில் இருக்கிற சீனு. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வர ஒரு 2 பேர்த்த ஏமாத்துறதுக்கோசம் ரயில்வே போர்டில் இருக்க தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3 லாங்குவேஜில் வெறும் தமிழையும் இங்கிலீஷையும் மட்டும் தான் மாற்றுவாங்க. தமிழ் ஆடியன்ஸ் இங்கே பெருசாக ஹிந்தியை கண்டுக்கிறதில்ல, அதுவும் போல் ஹிந்தி தேவைப்படுறதும் இல்லைங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்தில் ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருப்பாங்க. கேத்தி கெட்டி 2 ப்ரொனன்சியேஷன் இருக்குது இந்த ஊருக்கு. ஊட்டிக்கு 8 கிலோமீட்டர் முன்னால். வழக்கம் போல் டைரக்டர்ஸ் என்ன தான் இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சு பண்ணாலும் அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் கமல்ஹாசனுக்கு போகிற மாதிரி இந்த கிரெடிட்ஸும் கமல்ஹாசனுக்கு தான் போகுது. இந்த சீனில் 1980s இருந்த ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன், அதாவது கெட்டி ரயில்வே ஸ்டேஷனை தத்ரூபமாக பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் எல்லாம் மாறி இருக்கும், பில்டிங்ஸ் நிறையா வந்திருக்கு இந்த கெட்டி ரயில்வே ஸ்டேஷன் சுற்றி. இந்த சீன் பார்த்தாவே தெரியும் செட்டில் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இதுக்கு அடுத்து வர சீன் ரயில்வே ஸ்டேஷன் தான். இப்போ ரீசெண்டாக மகேஷ் பாபு படமெல்லாம் கூட அந்த ஸ்டேஷனில் எடுத்தாங்க. ஓகே, வெளில வந்துட்டான், கிளம்புறேன்.